ரைட். ரிவிஷன் இதெல்லாம் நம்ம எயித்துலேயே பார்த்தோமா? எயித்தில் தான் பார்த்தோம். 9th தான் இப்போ பார்த்துருக்கோம். 9th யூனிட் எத்தனாவது யூனிட்டு? 3வது யூனிட். 3 மாதிரி இருக்கா? 3 அப்போ நான் வச்சுக்கன்னு சொல்லியிருப்பேன். 4 ஓகேவா? 5 ரூவா சரி. வல்லின மிகுமடம் ரீகால் பண்ணணும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். வல்லினா அது சரியா? இதில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மிகும்? 2 சொல் இருக்கு. பின்னாடி வர சொல்லோட முதல் எழுத்தா இந்த எழுத்துக்கள் வந்தால், இவங்க 2 முதல் எழுத்தா வராது. எப்பயுமே சொல்லோட முதல் எழுத்தா வராது. ஸோ 2 சொல் இருக்கு. 2வது சொல்லோட முதல் எழுத்து இவங்க இந்த 4 பேராக இருந்தாங்கனாக்கா அதுக்கு முதல் எழுத்தில் அவங்களோட மெய் எழுத்து இங்கே வரும். சரியா? ரைட். ஒரு சில இடத்துல வராது. அதை புரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். ரைட், பார்ப்போம். வாணன் வேலை கொடுத்தான். வாணன் வேலை கொடுத்தான். 2க்கு என்ன வித்தியாசம்? வேலை இருக்குல்ல, வேலை கொடுத்தான். வேலை வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இதே வேலை கொடுத்தான். வேலை என்னென்னு அர்த்தம்? இக்கு வரக்கூடாது. ஒர்க்கு கொடுத்துருக்கான். புரியுதா பிரகதீஷ்? புரியுதா? பாருங்கள், வீடியோலாம் பாருங்கள். இந்த 2 தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு உண்டு. வல்லெழுத்துக்கள், வல்லின எழுத்துக்களுக்கு பேர் என்னது? இன்னொரு பேர் வல்லெழுத்துக்களாம். அடுத்தது கா, சா, தா, பா ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும். மொழிக்கு முதல்னா அர்த்தம்? சொல்லுக்கு முதல்ல வரும். மொழிக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? சொல்லுன்னா என்ன? ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தரணும். அதான் சொல். இன்னொரு வார்த்தை என்னது? மொழி. இன்னொரு வார்த்தை என்னது? கிளவியா? கிளவி. அப்புறம் கிழவனா? அடுத்தது இவை நிலைமொழியுடன் புணர்கையில். நிலைமொழின்னா என்ன அர்த்தம்? முதல் சொல் புணர்கையில் சேரும் பொழுது அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இந்த முதல் எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்தோட மெய்யெழுத்துக்கள் தோன்றும். புணர்தல் அப்படின்னா சேருதல். புணர்ச்சியில் பார்த்துருப்போம் 8th. இதை வல்லின மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லின மிகு என்பதை விதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலம் அறியலாம். விதி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எதுக்குன்னா அந்த இயல்பான வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி பொருள் வேறுபடுத்தி காட்டுறதுக்கும் வல்லின மிகுதல் மிகாமல் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம். தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகையிடும். புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா? 2 சொற்கள் சேர்றது. சரியா? 2 சொற்கள் சேர்ந்தாக்க என்னது? புணர்ச்சி. புணர்ச்சி எத்தனை வகை இருக்குது? இயல்பு புணர்ச்சி, எதுவும் மாறாது, அப்படியே சேர்ந்து இயல்பாக இருக்கும். விகார புணர்ச்சி 2வது என்ன ஆகும்? மாறும். அதில் 3 வகை. தோன்றல், புதுசாக ஒரு எழுத்து சொல்லா எழுத்து தோன்றும். திரிதல், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும். சரியா? கெடுதல், காணாமல் போயிடும். பார்த்தோமா புணர்ச்சியில்? ரைட், ஓகே. அந்த கிளாஸ் வராதவங்களாம் போய் பாருங்கள், வீடியோ பாருங்கள் அழகா. அங்கேயே அந்த வார்த்தையை புரிஞ்சிட்டு வந்துருந்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ரீகால் ஆகிட்டே இருக்கும். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சி. ஆமாவா? தோன்றல் விகார புணர்ச்சி மிகுந்து வருது. எக்ஸ்ட்ரா ஒரு மெய் எழுத்து வருதா? தோன்றல் விகார புணர்ச்சி. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும். மயக்கம்னா அர்த்தம் பாருங்கள். இப்போ மயங்க வச்சு தான் அவங்கள கொஞ்சம் நேரம் அந்த 2 சொல்லும் 2 சொற்றொடரும் மயங்க வச்சுதா இல்லையா? இதாக இருக்கும். அதான் மயக்கம்.
பொருள் மயக்கத்தை. என்ன பொருள் தெரியலல்ல, மயங்கி நின்னுமா கொஞ்ச நேரம், என்னடா இது அப்படின்ட்டு, இதுவா அதுவா அப்படின்னு. அதான் தமிழ் இயற்கையாக இருக்கும். மயக்கம் தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுது. இலக்கணம்னா என்ன அர்த்தம்? எது எது எங்கெங்கே எப்படி வரணும். வேறு மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள், அதேமாதிரி இதே வல்லின எழுத்துக்கள் அந்த 2 டாரா அவங்களாம் வரும் மொழியில் பின்னாடி வரக்கூடிய சொல்ல முதல்ல வந்துச்சுனாக்கா மெய் எழுத்து வரவே வராது, உருவாகாது. சரியா? இந்த 4 வல்லின எழுத்துக்கள், அதாவது வருமொழியில் 2வது வரக்கூடிய சொல்லில் 2 சொல்லு சேருது. 2வது வரக்கூடிய சொல்ல முதல் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களாக இருந்ததுனாக்கா முதல் எழுத்தினுடைய இறுதியில் என்ன தோன்றும்? அதோட அதே எழுத்தினுடைய மெய் எழுத்து அங்கே உருவாகும். ஸோ அதுக்கு பேர் என்னது? தோன்றல் விகார புணர்ச்சி. அதை தான் பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் இடங்கள், அதை போய் ரீகால் பண்ணணும். நீங்கள் நிறையா பார்த்துருப்போம். தற்கால உரைநடையில் வல்லின மிக வேண்டிய இடங்களாக கீழ்காண்பது கூறலாம். உரைநடை. உரைநடை என்னென்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எழுது. உரை நடை பேச்சு வழக்கில் எழுதுறதுன்னு அர்த்தம். உரையாடல் இருக்கா, எல்லாத்துக்கும் புரியும். சாமானிய மக்களுக்கும் படித்தா புரியும். அதே செய்யுள் புரியாது, இலக்கிய வகை. சரி. அச்சட்டை. ஆ இ எனும் சுட்டெழுத்துகளுக்கு பின்பு, முன்னாடியே பார்த்தது எல்லாம் ரீகால் ஆகுது. ஆ இ எனும் சுட்டெழுத்துகளுக்கு பின்னும் அந்த இந்த என்னும், அங்கே தனித்தனியாக பார்த்தோம், இங்கே ஒன்றா சேர்த்து வச்சுட்டானுங்க. என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும், இது சுட்டெழுத்து சுட்டு பெயர், பெயரெழுத்து அந்த இந்த. ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த எனும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம். அங்கே தனித்தனியாக பார்த்தோம், அங்கே ஒரே பேரால் கொடுத்து முடிச்சிட்டோம். இது எல்லாமே யார்? சுட்டெழுத்து வினா எழுத்தோடு தொடர்புடையது. சுட்டெழுத்து சுட்டு பெயர்கள், வினா எழுத்து வினாச்சொல். ஏங்கிறது வினா எழுத்து, இது வினாச்சொல். எந்த வினா எழுத்து தான் வினாச்சொல்லாக மாறும். பின்னும் வல்லினம் மிகும். சுட்டெழுத்து எது மட்டும்தான்? ஆயி. இன்னொரு சுட்டெழுத்து இருக்குது, நாம் பயன்படுத்தல. இது உ. ஆனால் எது தூரமாக உள்ளதை குறிக்கிறது, சேய்மையில் இருக்கிறது அந்த. சரியா? ஈ எதை குறிக்கிறது? அண்மையில் இருக்கிறது இந்த இது வருதா? அந்த ஆ இ அதெல்லாம் சேர்ந்தானே அது அந்த இந்தன்னு மாறிச்சு. சரியா? அதுக்கு பேர் சுட்டு பெயர்கள். இது பேர் சுட்டெழுத்து ஆயி, அந்த இந்த சுட்டு பெயர்கள். அடுத்தது ஏ. எது ஏ இன்னும் வருது இல்லையா? ஏனாவே கேள்வி, வினா எழுத்து. எந்த வினாச்சொல். அதுக்கு பின்னாடி என்ன வரும்? எந்த பணம், எத்திசை. அது அடுத்தது என்ன பண்ணணும்? இங்கே பார்க்கணும். அடுத்தது வந்து சேரக்கூடிய வருமொழி, வந்து சேரக்கூடிய மொழியில் என்ன இருக்கணும்? கா சா தா பா இருக்கணும். வேறு எழுத்து வந்தாலும் வரக்கூடாது. வேறு எந்த எழுத்து, வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இதில் வரக்கூடிய டாரா அதெல்லாம் வராது. முதல்ல டாரா வரவே வராது. கதவை திற. அடுத்தது ஐ. ஐ வந்து என்னது? 2ஆம் வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு மொத்தம் எத்தனை? 8. வேற்றுமை உருபு உள்ளவை எதாவது? 6. முதலுக்கும் கடைசிக்கும் கிடையாது. சரியா? அந்த சொல்லே மாறிடும். உருபு இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எழுத்து அதில் கூட யாராவது. ரைட், ஓகே. கதவை திற. கதவை தொடர்ந்து வருதா? தீ இங்கே வருது. தகவலை திரட்டு. லை வெளிப்படையாக வரணும். ஐ மறைஞ்சு வரக்கூடாது, வெளிப்படையாக வரணும். ஐ இல்லு கூட்டல் ஐ. 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். அடுத்தது கூ. எத்தனாவது வேற்றுமை உருவு? 4ஆம் வேற்றுமை. கூ எனும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். முதியவருக்கு பூ வருதா? இக்கு கூட்டல் ஊ. மெட்டுக்கு இக்கு கூட்டல் ஊ. ஊருக்கு இக்கு கூட்டல் ஊ.
வருமொழியில் என்ன இருக்குது, அந்த 4 வல்லின எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அவற்றினுடைய மெய் எழுத்து உருவாகுது. என்ன விகாரம் இது? தோன்றல் விகார புணர்ச்சி. தோன்றல் விகார புணர்ச்சி. எல்லா கிளாஸுக்கு வந்திருக்கணும். வராதவங்க வீடியோ பார்த்துருங்க. வீடியோ பார்க்குறவங்களும் சொல்கிறேன். அவ்வளோதான். ரிவிஷன் ஆயிடுச்சா? எங்கெங்கெல்லாம் கஷ்டமாக இருந்தால் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். என்னது, ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதை இதுக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்டு அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரிவிஷன் ஆகிடும். இப்படி தான் படிக்கணும். உட்காது இந்தியன் எக்கானமி, இந்தியானா என்னன்னு தெரியாது, எக்கானமினா என்னன்னு தெரியாது. இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, மென்டல் ஆகி சுற்ற வேண்டியது தான். உன் திறமையெல்லாம் வீணாக போயிடும். சரியா? ரைட். அடுத்தது, என ஆக போன்ற சொல்லுறுப்புகளுக்கும் பின் வல்லினம் வரும். என ஆக சொல்லுறுப்பு. என ஆக, என கேட்டார், வருவதாக கூறு. அவ்வளோதாங்க, முடிஞ்சே போச்சுங்க. இதை நாங்கள் வச்சுருந்தா போதும். வல்லின எழுத்து மிகுமிடங்கள். மேற்கண்ட வல்லின மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை குறைத்து விடலாம். மெயினாக இதில் இருந்தால் கொஸ்டின் நிறையா அவர் எழுதிக்கங்க. தாண்டி தவிர்த்துடலாம். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒலித்து பார்த்தும் வல்லின மிகும் மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி எனலாம். ஒழித்து பார்க்கணும். இது மரபு, படிக்கிறோம், ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க, ஓகே. சரியா? பட்டறிவு, தப்பு பண்ணி கற்றுக்கிறது. அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒழித்து பார்க்கணும், உச்சரித்து பார்க்கணும். உச்சரித்து பார்த்தா வந்துடும்ன்றாங்க. அவ்வளோதானா? மேலும் சில வல்லின மிகு இடங்களை அறிந்து கொள்வோம். அதற்கு, அதான் தெரியுது, அதற்கு இக்கு கூட்டல் ஊ வந்துருச்சா? கூ கூ 4ஆம் வேற்றுமே கூவா? 4. அதான் தெரிஞ்சிருச்சு, கூ வந்துருச்சு. அதற்கு, இதற்கு, எதற்கு எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதான் கூ வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இனி, இனி என்ன அர்த்தம்? இனி எதுலேருந்து வருது? இன்னு கூட்டல் ஈயா? இகரத்திற்கும் ரைட். இகரம் உகரம். இனி தனி. சரி, இனி தனி ஆகிய சொற்களை வல்லின மிகும். எங்கம்மா அங்கே பார்த்தோமா? செத்திக்கங்க அப்போ. இகரம் உகரம். சரி, ரைட். அடுத்தது, மிக எனும் சொல்லின் பின் வல்லினம் வரும். தனி கூட என்னது? ஈ. அடுத்து 8 தொகை. என்ன பெயர்கள் பார்த்தோமா? ஆமாம், அங்கே பார்த்தோம். என்ன பெயர்கள், என்ன பெயரில் எதுக்கு மட்டும்தான் மிகும்? 8, 10, 10க்கு மட்டும். தீ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அங்கேயே பார்த்தோம், அதில் பார்த்தோம். எல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குல்ல. ஓரெழுத்து ஒரு மொழின்னா என்ன அர்த்தம்? ஒரு எழுத்து வந்து பொருள் தரணும். அதான் ஒரு எழுத்து ஒரு மொழி. தீ. பூப்பந்தல் ஞாபகப்படுத்திங்க. கூவாக்கரை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சு வழி. அங்கே பார்த்தோம் அதெல்லாமே. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சுன்னா என்ன அர்த்தம்? கடைசி எழுத்து கெட்டுரும். கூவா, கூவாத அப்படின்னு வரணும். என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. ஈறு கெட்டு போயிடுச்சு. எதிர்மறை பெயரச்சம். பெயரச்சம். குயில் பெயர் சொல். எச்சம். கூவாங்கிறது என்னது? எச்சம். முழுமை பெறவில்லை. நமக்கு இருக்கா? குயில் என்ன பண்ணும்? கூவணும். அதுக்கு அதை எதிர்மறையாக சொல்கிறாங்க. அப்போது எதிர்மறை பெயரச்சம். இதுக்கு பேர் என்னது? எதிர்மறை பெயரச்சம். அதில் ஈறுகட்ட. என்னென்ன அர்த்தம் எதிர்மறை பெயரச்சத்தில்?
கடைசி ஈரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி சொல் அப்படின்னு அர்த்தம், கடைசி எழுத்துன்னு அர்த்தம் ஒரு சொல்ல. அது காணாமல் போயிடுச்சு. கூவாத தா காணாமல் போயிடுச்சு. அது ஈறு கட்டே திருமறை பேர். வல்லினம் மிகும். ஓடா குதிரை, ஓடாத குதிரை, தா காணாமல் போச்சு. குதிரைன்னா என்ன பண்ணணும்? ஓடணும். ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கேட்டுக்கொண்டான். வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரம். உகரம் குற்றியல் உகரம்னா அர்த்தம்? உகரம் குன்றி ஒலிக்கணும். வன்தொடர் சரியா? வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து, வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வருது. இட்டா ரைட். வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய வன்தொடர். இதான் வல்லின எழுத்து. இட்டு அதேமாதிரி இரு வல்லின எழுத்து. வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகர எழுத்துக்கள் குன்றி ஒலிக்கும். அதுக்கு பேர் தானது வன்தொடர் குன்றியல் உகரம். நமக்கு இருக்கா? எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை தொடர்ந்து என்ன இருக்கும்? வல்லின எழுத்துக்கள் மிகும். நிலைமொழியாக முதல் இது நிலைமொழியாக இருந்து புணர்கையில், புணர்ன்னு சேரும் பொழுது வல்லினம் மிகும். அடுத்தது அகர இகர ஈற்று. அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆட. அகர அகரன்னா அர்த்தம்? ஆ. இகரன்னா ஈ. ஈட்டுனா கடைசி. ஆட இட்டு கூட்டலா. சரியா? இட்டு இது என்னது? ஓடி. இட்டு கூட்டல் ஈ. ஈராக கடைசி எழுத்தா வருதா? ஈராகனா என்ன அர்த்தம்? ஈற்று கடைசி. இது ஈற்று சேரும் பொழுது இப்போ வரணும். அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகை எது? ஆறாம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைமா? தொகைன்னு அர்த்தம்? தொக்கி வருது, மறைஞ்சி வரணும். இது ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை உருவு சொல்லுங்க. எது? அது ஆ இன்னும் அது ஆதா நெடிலா அது புரியல். இது மூணு என்னது? ஆறாம் வேற்றுமை உருவுகள். அது ஆது ஆ. புளியது தோல். புளியின் தோல்னு அர்த்தம். புளியா? புளியது தோல். புளியோட தோல்னு அர்த்தம். புளியது. சரியா? அது நாம் இப்போ பயன்படுத்துகிறோமா புளியின் தோல்னு? சரியா? அதை தூய தமிழ் எப்படி எழுதணும்? புளியது தோல் அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதா? அதுதான் மரபு. புளியது தோல், புளியின் தோல். அங்கே என்ன ஆகுது? எது தொக்குது? அதுன்ற வார்த்தை தொக்கிடுச்சு. ஆறாம் வேற்றுமை உருவான அது தொக்கி விட்டது. தொக்கி விட்டதுன்னா அர்த்தம்? மறைந்து விட்டது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து என்ன வரும்? வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பகுதி திசை பெயர்களில் வல்லினம் மிகும். தெரியும் நமக்கு திசை பெயர்களில். இதை முதல்ல என்ன பண்ணுங்க? எல்லோரும் போயிட்டு பேப்பரில் எழுதி அங்கே வச்சுருங்க. ஒரு செவரில் ஒட்டி விட்ருங்க. சரியா? அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் போய் புக்கை பரட்ட மாட்டோம். ஏதோ ஒன்று படிக்கிறோம், நியூஸ் வாசிக்கிறான், வருது, அது சரியாக தப்பான்னு செக் பண்ணிவிட்டு அப்பப்போ பார்த்துக்கோங்க. அந்த கேள்வி கேட்டுட்டு போய் பார்க்கணும். அப்பப்போ போய் நின்று அப்படியே முன்னாடி நின்று வாசிக்கக்கூடாது, அது நிற்காது. சரியா? ரைட். கிழக்கு பகுதி இதெல்லாம். மல்லிகை பூ. இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. பெயரொட்டு இரு பெயர் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தொகைன்னு அர்த்தம்? தொக்கி மறைந்து வருதல். இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதோட பண்பு மறைஞ்சிருமா? ஆமாம். மல்லிகை பூ. மல்லிகை பூ. மல்லிகைங்கிறது என்னது?
செடியை குறிக்கிறது. சரியா? பூ பொது பெயர், இது பண்பு பெயர். எது? மல்லிகை. மல்லிகை செடியை மட்டும் குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அதான் இரு பெயரொட்டு பண்பு தான். இன்னும் கொஞ்சம் அதை திரும்ப பார்க்கணும், எடுத்து பாருங்கள். சித்திரை திங்கள். திங்கள்னா மாதம், அதில் ஸ்பெசிஃபிக்காக எதை குறிக்கிறாங்க? சித்திரை மாதத்தை குறிக்கிறாங்க. மாதங்களில் அது சித்திரை திங்கள் இரு பெயரொட்டு, ரெண்டுமே ரெண்டு பெயர் அப்படி வச்சுக்கோங்க. பண்பு தொகை, அதோட பண்பு ஏதோ ஒன்று என்ன ஆயிடுச்சு, தொக்கி வருதல், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து தாமரை பாதம், உவமை தொகை. உவமை தொகை, உவமை தொகை என்னன்னு அர்த்தம்? உவம உருபு கட்டாயிரும், உவம உருபு இருக்காது. அது நீங்கள் சொல்லாது உருவகம். ஆமாம், அதாம்மா. உவம உருபு என்னாவாதுங்க, வராது, தொக்கிரும். தொகை, தொக்குதல். அப்போ இதை எப்படி எழுதலாம்? எழுதணும் ஆக்சுவலாக. தாமரை போன்ற பாதம். போன்றங்கிறது என்னது? உவம உருபு. அது கட்டாயிருச்சு. அப்படி தான் சொன்னீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டு. ஓகே, எனக்கு கேட்கல. வல்லினம் மிகும். அடுத்தது சால பேசினார். உரிச்சொல் பதமா? உரிச்சொல்னா அர்த்தம் மிகுதிப்படுத்தி ஒருவரோட பண்பை செயலை மிகுதிப்படுத்தி சொல் உரிச்சொல். சால தவ தட குழு என்னும் உரிச்சொற்கள் மீன் வல்லினம் மிகும். சால பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறப்பாக பேசினார் அப்படின்னு அர்த்தம். தவச்சிறிது. தவச்சிறிது, தவனா என்ன அர்த்தம்? தவம் இருக்கிறதா? சரி, அதை விட்டுருங்க, அர்த்தம் தெரியல, விட்டுருங்க. அடுத்தது தனி குற்றெழுத்தை. குற்றெழுத்துலாம் என்ன அர்த்தம்? தனி குற்றெழுத்து. குறில் எழுத்து தான் குற்றெழுத்து. நெடில்னா என்ன அர்த்தம்? நெட்டெழுத்து. குறில் நெடில்னு எதை பிரிப்போம்? குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு எதங்க பிரிப்போம்? உயிரெழுத்தையா மெய்யெழுத்தையா? நான் டெஃபனிஷன்லாம் கேட்கல. எதை குறிப்போம்? எதை? உயிரெழுத்தையா மெய்யெழுத்தையா குறில் நெடில்னு பிரிப்போம்? மெய்யெழுத்தையா? ஐயோ, நான் உயிர் மெய் எழுத்தை கேட்டேன்னா உங்கள்கிட்ட. அது அப்புறம். நான் உயிர் எழுத்தை குறில் நெடில்னு பிரிப்பீங்களா, மெய் எழுத்தை குறில் நெடில்னு பிரிப்பீங்களான்னு கேட்டேன். உயிர் எழுத்து தான். மெய் எழுத்தை எப்படி பிரிப்பீங்க? உயிர் மெய் எழுத்து. உயிர் மெய் எழுத்தையே நான் கேட்கல. நான் கேட்குறது மெய் எழுத்து கேட்குறேன். மெய் எழுத்தை எப்படி குறிப்பீங்க? வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த கேள்வி அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம். அப்ளை பண்ணுங்க. சரியா? அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது தான் அது உயிர்மெய் எழுத்துக்களை. அதை நெடிலுன்னு சொல்லலாம். வல்லின உயிர்மெய் எழுத்துக்களை நெடில் எழுத்து சொல்லலாம். வல்லின நெடிலா அப்படின்னு சொல்லலாம். இடையின நெடிலா அப்படின்னு சொல்லலாம். சொல்லாமா? ரைட். நிலாச்சோறு தனி குற்றெழுத்தை அடுத்து வரும். சரியா? நிலா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும். ஆகார எழுத்தின் பின் தனி குற்றெழுத்து. ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கா? இது தனி எழுத்து. நீ குற்றெழுத்தா? நீங்கிறது என்னது? இன்னு கூட்டல் இ. குற்றெழுத்து தானே, குறில் எழுத்து. அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம். ஆகாரம். நிலா. நிலா எப்படி எழுதலாம்? இல்லு கூட்டல் ஆ. அப்போ ரெண்டு எழுத்து மட்டும் இருக்கு. முதல் எழுத்து என்னது? தனி குறில். ஒரு எழுத்து தானே, ரெண்டு எழுத்துனா பிரிச்சிட்டோம். குறில் எழுத்து. ரெண்டாவது வர்றது என்னவா இருக்கணும்? ஆகார. அந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்தின் பின் வல்லினம் மிகும். கணா தனி குறில். நான் என்னது? இன்னு கூட்டல் ஆ. தனி குறையிலை அடுத்து வரக்கூடிய ஆகார வரிசையை சார்ந்த நான்.
ஸோ அதை தொடர்ந்து என்ன வரும்? திக்கு வரும். வல்லின மிகும். அடுத்த எழுத்தை பார்க்கணும், அந்த 4 எழுத்தானு பார்க்கணும். அடுத்தது சில உருவக சொற்களில் உவமை, உவமேயம். உவமைக்கும் உவமேயத்துக்கு நடுவில் என்ன இருக்கும்? உருவக எழுத்து வரும். ஓகேவா? ரைட். சரி, அது உவம உருவு. உவமைக்கும் உவமேயத்துக்கு நடுவில் அந்த உவம உருவு. இந்த 2 எழுத்து சேர்ந்து வரும், 2 சொல்லும். உவமை, உவமேயம். இதில் எது உவமை எது உவமேயம்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி 2 எழுத்து 2 சொல்லு சேர்ந்து வரும். அதுக்கு பேர் தானே அது உருவகம். வாழ்க்கை படகு. படகு போன்றது வாழ்க்கை, அப்படி சொல்லாமா? ஏன்? தண்ணியில் மிதக்கும், எப்போ கவுலும் என்னன்னே தெரியாது. சரியா? அலை அடிக்கிற திசையில் படகு போயிட்டுருக்கும், அந்த மாதிரி. உலக பந்து, பந்து போன்ற உலகு. சரியா? இதில் என்ன ஆகுனாக்கா உவமேயம் முன்னாடி வந்துடும். சரியா? உவமை பின்னாடி போயிடும். இதில் உருவகத்தில் அணியில் பார்ப்போம் இதெல்லாம். சரி, அப்போ சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். எல்லா உருவக சொற்களையும் மிகணும்னு அவசியம் இல்லை. கற்பவை கற்ற பின் வல்லினம் மிகலாமா? பெட்டி, மிகும். பெட்டி செய்தி. விழாக்குழு, தனிக்குறில் ஆகார எழுத்து வரிசை. விழாக்குழு. கிளி, கிளிப்பேச்சு. கிளி, ஈ, இல்லு கூட்டல் ஈ தானே. தமிழ் தேன், தமிழ் தேன். தமிழ் தேன். தமிழ் தேன் வரணும் கட்டாயம். உருவகம் தானே, உருவகம். உருவக சொல். அல்லது இப்படியும் சொல்லலாம், உருவகம் சொல்லலாம், இதுலேயும் சொல்லலாம். என்னது? ஊமை தொகையும் சொல்லலாம். தமிழ் போன்ற தேன், தேன் போன்ற தமிழ், தேன் போன்ற தமிழ். சரி, இப்போ கிளிப்பேச்சு. தைப்பூசம். ஓர் எழுத்து ஒரு மொழியா அங்கேயே முடிஞ்சு போச்சு. தைப்பூசம். கூட கொடு, கூட கூட கொடு, கூட கொடு. இக்கு வரணுமா? வருது. இட்டு குட்டலா. ரைட். கூட கொடு உச்சரிக்கும் பொழுதே வருது, ஆனால் அதுவே வந்துடுது. கத்தியை விட கூர்மை. கார்பருவம், கார்பருவம் வரணும். இரு வந்து என்னது? ஒற்றெழுத்து. என்ன விதி? கார்பருவம் வரணும். தொடர் தரும் பொருளை கூறுக. ரைட். சின்ன கொடி, சின்ன கொடி. சின்ன கொடி, இதுதான் சின்ன கொடி. சின்ன கொடி. ரைட். இது சிறிய கொடி. ஓகேவா? சின்ன கொடி. இது எம்பளத்தோட கட்சியெலாம் வச்சுருக்கான்ல, அந்த கொடி. தோப்புக்கள், தோப்புகள். தோப்புக்கள். கல் இருக்குல்ல, தோப்புல இருந்தே கல், அந்த கல் இக்கு வந்தா தோப்புக்கல். கல் இறக்குறாங்களா தென்னந்தோப்பில், பனந்தோப்பு, தென்னந்தோப்பில் கல், அந்த தோப்புக்கள். இக்கு வந்தால் அந்த கல் ஆகி போயிடும். தோப்புகள். இது மரங்கள் நிறைந்த இடம். கடைப்பிடி, கடைப்பிடி.
கடைப்பிடினா புரியுதா? ஆஹா, இதுதான் ஃபாலோ பண்ணுறது. கடைப்பிடி, கடைப்பிடி. கடைப்பிடினா கடைப்பிடி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. இது வந்துட்டு மம்மட்டி இதெல்லாம் இருக்குல்ல, பிடி இருக்குல்ல, அதான் கடைப்பிடி. நடுக்கல், நடுகல். நடுக்கல்னால் நடுவில் உள்ள கல். 3 கல் இருக்குது, நடுக்கல். நடுகல் இறந்தவங்களை புதைச்ச இடத்துல பெரிய கல் நடுவாங்கள்ல, பார்த்துருப்போம் தமிழில். நடுகல். கைமாறு, கைமாறு, கைமாறு. இது கைமாறு. கைமாறுனா என்ன அர்த்தம்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது கைமாறு. இது கைமாறு. 2 கை மாற்று. கை மாற்றுன்னு அர்த்தம். பெயர் சொல், சாரி பொய் சொல்லா. பொய் சொல், பொய் சொல். பொய் சொல்லுன்னா நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், பொய் சொல்கிறேன் அப்படின்னு. பொய் சொல், சொன்ன வார்த்தை பொய் அப்படின்னு அர்த்தம். ரைட், இது எழுதுங்க. உரிய இடங்களில் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. கட்டாயம் வரும், பார்த்துக்கங்க இது. சரி, பார்த்துடலாம். பழங்கால மக்களின் நாகரிகம், பண்பாடு தொடர்பான வரலாறுகளை அகலாய்வில் கிடைக்கின்ற பொருள்களும் வருமா? பொருள்களும் உறுதிப்படுத்துகின்றன. வருது தானே, உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு இடங்களில் அகலாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது வந்துருச்சு, ஒன்றும் முடிஞ்சதில்லை. அவ்வகையில் ஆய்வு நடைபெறுகின்ற இடங்களில் கீழடியும் ஒன்று. சரி, ரைட். கீழடியில் வாழ்ந்த மக்களுள் பலர் இச்சு வரக்கூடாது, செல்வந்தர்களாக இருந்துள்ளனர் என்பதை அகழ்வாய்வில் கிடைத்த பொருள்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கரெக்டாக வருமா? வித்து குட்டலா? இங்கு குறைவான எண்ணிக்கையில்தான் தங்கத்திலான பொருள்கள், இன்னுகுட்டல் தங்கத்திலான பொருள்கள் கிடைக்கின்றன. இது வரும் தானே, இன்னுகுட்டலா. மேலும் இரும்பை பயன்படுத்தி செய்த கோடாரி, குத்தீட்டிகள் முதலான கருவிகளும் பயன்படுத்தி செய்த யானை தந்தத்தினால் செய்த இச்சு வரக்கூடாது, செய்த சீப்பு, மோதிரம், பகடை, இங்கே பாருங்க. தப்பு அதெல்லாம். அகர இகர ஈற்று வினையச்சங்கள். வினையச்சம் அங்கே தான் வரணும். ஆ இ நிறைய தப்பு பண்ணிட்டோம். வினையச்சம். செய்த சீப்பு, செய்த கோடாரி,
வினையச்சமா கோடாரி பெயரச்சம் தப்பு தூக்குங்க. செய்த கோடாரி இல்லை, கோடாரி கோடாரி என்னது பெயரச்சம். செய்த பெயரச்சம் தூக்குங்க, இதெல்லாம் தப்பு. மோதிரம் பகடை காதணி கண்ணாடி பொருள்களில் கண்ணாடி கண்ணாடி பொருள்களில் கண்ணாடி பொருள்களில் கண்ணாடி 8 கூட்டல் ஈ கண்ணாடி பொருள்களில் அது கூட வரக்கூடாது தான். உருவாக்கிய மணிகள் வளையங்கள் வளையல்கள் தோடு போன்றவை கிடைத்துள்ளன. தங்கத்திலான பொருள்களும் கிடைத்துள்ளன. தங்கத்திலான அது கூட வரக்கூடாது. தங்கத்திலான வரக்கூடாது. கிடைத்த பொருள்கள் கிடைத்த பொருள்கள் வரக்கூடாது. திரும்ப பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரி, இதை சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு தவறு என்ன சொல்கிறானுங்க? அது அதற்கு அது கூட்டல் அன் கூட்டல் கு அதற்கு தவறு என்ன சொல்கிறானுங்களே? அதற்கு அது தவறுன்றானா? சரி சரி, இது தப்பு. வேறு எப்படி இல்லைணும்? அது கூட்டம் அது இல்லாமல் இந்த இரு வந்தாவே அதை தொடர்ந்து என்ன வரக்கூடாது, எந்த ஒற்றெழுத்தும் வரக்கூடாது. அது சுட்டு பெயர். அன் அதற்கு தான் சரி. அன் சாரியை கு வேற்றுமை உருவு. அதற்கு வேற்றுமை உருவு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அதற்கு அதனை அதன்கண் அதெல்லாம் வந்து அந்த உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள். அதன்கு என்பதே சரி. அதன் அது சுட்டு பெயர். அன் சாரியை கு வேற்றுமை உருவு. அதன்கு அதானாவது மருவி இப்படி மாறுது. அதற்கு இன்னும் வந்து என்ன ஆயிடுச்சு, இர்ரா மாறிடுச்சு. அதற்கு என்பதே சரி. இந்த பொருள் வேண்டாம். அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள். இன்னொன்று நாங்கள் வச்சுக்கோங்க. இரு இருக்குல்ல, வல்லின இரு, அதை தொடர்ந்து எந்த ஒரு ஒற்றெழுத்து வரக்கூடாது. புள்ளி வச்சு எழுத்து அதுலேயே வந்துடும். ஓகேவா? அதன் கு அது. அன் சாரியை கு வேற்றுமை உருவு. அதன் கு அதற்கு. அப்போ அதன் கு தான் என்னவா மாதிரி இருக்குது, அதற்கா மாதிரி இருக்குது. அப்படி வச்சுக்கோங்க. கடைபிடித்தல் கடையை பிடித்தல். கடைப்பிடித்தல் பின்பற்றுதல். கரெக்டாக தானே சொன்னோம்? அப்பயே தானே பார்த்தோம். கடைப்பிடித்தல் மாற்றி சொல்லட்டுமா? மாற்றிக்கங்க. அப்போ கடைப்பிடித்தல் தான் பின்பற்றுதல். கடைப்பிடித்தல் கடை என்னென்னு அர்த்தம்? ரைட். அந்த கடை மம்முட்டியோட கைப்பிடி இருக்குல்ல, அதை. சரி. சேகர் புதிதாக வாணியம் தொடங்க கடைபிடித்தார். நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். தொடங்க அந்த கடைபிடித்தாரா? சரி. வாணியம் தொடங்க அந்த கடையும் வரும். சரி. கடை வாடகைக்கு எடுக்கிறோம்ல, அந்த கடை. இது தூய்மையை கடைபிடிப்போம். அதுவும் பொருந்தும், இதுவும் பொருந்தும். ரைட். சாப்பிட்டு வாங்க.